ஸ்கிராப் டு கோல்டு பார்ட் 2. அதாவது இதுக்கு முன்னாடி பழைய இரும்பு கடைக்கு போய் தான் கிடைக்கிற திங்ஸை கலெக்ட் பண்ணி எடுத்துக்கு வந்து அதை சரி பண்ணி அதுலேருந்து என்ன ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து பண்ணியிருந்தோம். பயங்கரமான ரெஸ்பான்ஸுங்க. நிறைய பேர் பார்ட் 2 பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதனால் இன்னைக்கு பழைய இரும்பு கடைக்கு போய் என்ன திங்ஸ் கிடைக்குது அப்படிங்கிற கலெக்ட் பண்ணி எடுத்துக்கு வந்து அதை சரி பண்ணி அதுலேருந்து என்ன ப்ராஃபிட் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நாள் இரும்பு கடைக்கு போயிருந்த போது இந்த ட்ரக்கை வந்து பார்த்தோம். இந்த ட்ரக்கில் 4 வீல் டிரைவ் அண்ட் அந்த பக்கெட்டை லோட் அண்ட் அன்லோட் பண்ணுற மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. சரின்ட்டு அதையும் எடுத்துக்கிட்டோம். அடுத்த நாள் இரும்பு கடைக்கு போயிருந்தபோது ஃபஸ்ட் எடுத்தோமே இந்த சோலார் பேனல் வந்து நம்ம கண்ணில் படிச்சு இதையும் எடுத்துக்கிட்டோம். அடுத்தது அந்த லைட் வந்து கிடச்சிச்சு. நம்ம இதுக்கு முன்னாடியே ஒரு லைட் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். அதனால இது இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்னு அதை போட்டுட்டு அது பக்கத்தில் ஒரு 3 கொசு பேட் வந்து கிடந்துச்சு. அது 3 கொசு பேட்டுமே எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம ஒரு கொசு பேட் ரெடி பண்ணும்போது ஒன்லேருந்து 1 ஸ்பேர் எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு 3மே எடுத்துக்கிட்டோம். அப்படியே பக்கத்தில் இந்த ஒரு வாட்ச் ஒன்று கிடந்துச்சு. பார்க்குறது நல்லா இருந்துச்சு. அதையும் எடுத்துக்கிட்டேன். அப்படி இந்த சைடில் வந்தோம்னா பேபி சைக்கிள் எக்கச்சக்கமாக இருந்துச்சுங்க. இதில் ஏதாச்சும் நல்லதாக எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒன்று தான் நல்லதாக இருந்துச்சு. அதனால் இதை வந்து எடுத்துக்கிட்டேன். அடுத்ததான் இந்த பெரிய ஆங்கிலர் கண்டர் வந்து பார்த்தேன். பட் இது இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. அதனால பக்கத்தில் இன்னும் சின்ன ஆங்கிலர் கண்டர் வந்து இருந்துச்சு. அதை வந்து எடுத்துக்கிட்டேன். ஓகே, நம்ம கிடைச்ச ஒரு சில திங்ஸை வந்து கலெக்ட் பண்ணி வீட்டுக்கு எடுத்துக்கு வந்துட்டோம். இதுலேயுமே நமக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது தெரியல. ஒன்று ஓப்பன் பண்ணும்போது என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஒரு பூஜையை போட்டு நல்லபடி வேலையை ஆரம்பிச்சிருவோம். தெய்வமே தெய்வமே. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து இந்த ட்ரக்கை ரெடி பண்ண போகிறோம். இந்த ட்ரக்கோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23 கிலோ இருக்குது. உள்ள பேட்டரி இல்லாமலே அப்படி என்ன தான் வெயிட்டாக இருக்குன்னு தெரியல. ஓப்பன் பண்ணால் தான் தெரியும். அப்புறம் இந்த ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா RC வித் மேனுவல் கண்ட்ரோல் ட்ரக். நம்ம மேனுவலாக டிரைவ் பண்ணிக்கலாம், ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக டிரைவ் பண்ணிக்கலாம். நம்ம மேனுவலாக டிரைவ் பண்ணுறது ரெடி பண்ணிட்டாலே நம்ம ரிமோட் கண்ட்ரோல் கொடுக்குறது சிம்பிள் தான். பட் இதுக்கான ரிமோட் வந்து பார்த்தீங்கன்னா தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கல. அதனால நம்ம மேனுவலாக டிரைவ் பண்ணுற மாதிரி மட்டும் தான் ரெடி பண்ண போகிறோம். நம்ம இந்த ட்ரக்கோட அவுட்டரில் பார்க்கும்போது என்னென்ன மிஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நேராக ஸ்டேரிங் வந்து மிஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் மெயினாக பேட்டரி வந்து காணும். அதுக்கப்புறம் இந்த சீட் வந்து பார்த்தீங்கன்னா வரும். அந்த சீட்டை வந்து காணும். அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபஸ்ட் இந்த பக்கெட்டை லோட் அண்ட் அன்லோட் பண்ணுறதுக்கான மோட்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம அந்த பக்கெட்டை கழட்டி எடுக்கணும்னா ஃபஸ்ட் இந்த இடத்துல உள்ள டம்மி ஹைட்ராலிக் பம்பை கழட்டுற மாதிரி இருக்கும். அதை கழட்டிக்கிடுவோம். இதில் உள்ள எல்லா ஸ்க்ரூலுமே துரு ஏறி இருக்குங்க. அதனால டபுள்யூ போட்டு அடிச்சு கொஞ்சம் நேரம் சொன்னதான் ஸ்க்ரூலாம் கழட்டுற மாதிரி இருக்கும். அப்படியே இப்போ பக்கெட் இழுத்தோம்னா இந்த இடத்துல ஒரு 3 ஸ்க்ரூ, இந்த இடத்துல ஒரு 3 ஸ்க்ரூ போட்டுருக்காங்க. இதுதான் மோட்டர்லேருந்து வர சாப்பிட்டு கூட கனெக்ட் பண்ணுற இடம். இந்த 6 ஸ்க்ரூமே இப்போ கழட்டிக்கிடுவோம். ஃபைனலாக பக்கெட்டுக்கு இந்த இடத்துக்கு நேரம் ஒரு சாப்பிட்டு போட்டு கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த சாப்பிட்டு தட்டி கழட்டிக்கிடுவோம். அவ்வளோதாங்க. நீ பக்கெட் அப்படியே கழட்டி எடுத்துருவோம். இந்த இடத்துக்கு நேரம் ஒரு டாப் கவர் இருக்குது. இதையும் கழட்டி எடுத்துக்கிடுவோம். இந்த இடத்துல உள்ள மோட்டர் அண்ட் கியர்ஸ் வந்து நம்ம பக்கெட்டை லோட் அண்ட் அன்லோட் பண்ணுறது. இந்த மோட்டருக்கான ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு ரிலேல வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒயர் தனியாக கழட்டி எடுத்துக்கிடுவோம். இப்போ நான் அந்த ஒயரில் டேரெக்டாக பவர் சப்ளை கொடுக்கும்போது மோட்டர் நல்லாவே ரன் ஆகுதுங்க. இதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அதனால இந்த இடத்துல உள்ள தூசியை மட்டும் க்ளீன் பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம பேக் வீலை சுற்றி பார்க்கும்போது கியர்ஸில் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. வீல் நல்லா தான் ரன் ஆகுது. இருந்தாலும் மோட்டர் கரெக்டாக ரன் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு அதோட ஒயரை கண்ட்ரோலில் இருந்து தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டேன். அப்படியே டேரெக்ட் சப்ளையும் கொடுத்து பார்த்தேன். பேக் வீல் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, நீட்டாக ரன் ஆகுது. நீ இதை அப்படியே திருப்பிட்டு ஃப்ரண்ட் வீலையும் செக் பண்ணிக்கிடுவோம். இப்போ நான் ஒரு வீலுக்கு சப்ளை கொடுக்கும்போது நல்லா ரன் ஆகுது. பட் உள்ளே இருந்து எதாவது நாய்ஸ் வருதுங்க. அடுத்த வீலுக்கு சப்ளை கொடுக்கும்போது எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்லைங்க. அதனால 2 வீலில் உள்ள கியர் பாக்ஸையும் கழட்டி பார்த்தா உள்ள என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஃபர்ஸ்ட் இந்த வீலில் உள்ள வீல் கப்பை கழட்டினோம்னா உள்ள ஒரு நட்டு போட்டு லாக் பண்ணியிருக்காங்க. அந்த நட்டையும் கழட்டிக்கிடுவோம். அப்படியே அந்த கியர் பாக்ஸை ஒரே ஒரு கேபிள் டை போட்டு தான் லாக் பண்ணிடுறாங்க. அதை கட் பண்ணி வெளில எடுத்துக்கிடுவோம். இதே மாதிரி அந்த சைடு வெளியும் கழட்டிக்கிடுவோம். ஓகே, இப்போ நம்ம கழட்டின இந்த 2 கியர் பாக்ஸையும் கழட்டி உள்ள என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓப்பன் பண்ணதும் அந்த கியர்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இந்த பெரிய கியரில் உள்ள டீத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேஞ்சு போயிருக்கு. அப்படியே அந்த மோட்டருக்கு இப்போ பவர் சப்ளை கொடுத்தாலும் மூவ்மெண்ட் இல்லைங்க. அதனால அந்த மோட்டர் அந்த கவர்லேயும் தனியாக கழட்டி எடுத்துக்கிடுவோம். இந்த மோட்டரோட பேக் கப்பை கழட்டி எடுத்துக்கிடுவோம். கலெக்டினது நம்ம கண்ணில் பட்டது. அந்த கார்பன் தண்டை இடத்துக்கு நேரம் பயங்கரமாக ஜஸ்ட் ஏறி இருக்குங்க. அதை க்ளீன் பண்ணிக்கிடுவோம். அதாவது இந்த கார்பன் ரன்னிங் ஷாப்ல இந்த இடத்துக்கு நேரம் கரெக்டாக டச் ஆகணுங்க. அது டச் ஆகாமல் இருந்திருக்கு. நம்ம மாட்டும் போதுமே கரெக்டாக டச் ஆகிற மாதிரி மாட்டிக்கிடுவோம். இப்போ நான் பவர் சப்ளை கொடுக்கும்போது மோட்டர் கரெக்டாக என்ன ஆகுது. இப்போ இந்த மோட்டர் அந்த கவர் கூட மாட்டிக்கிடுவோம். அடுத்ததாக கியர் வந்து மாட்ட போகிறோம். பட் இந்த கியர் தான் தேஞ்சு போயிருக்கு. அதனால இந்த கியர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால இந்த கியரை கழட்டி எடுக்கிறதுக்கு ஒரு கியர் பாக்ஸ் வந்து பழைய கடையிலேருந்து எடுத்துருக்கிறேன். ஆனால் இந்த கியர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் தான் வந்து இருக்குது. எதுக்கு இதுலேருந்து கியரை தனியாக கழட்டி எடுத்துக்கிட்டு இந்த கியர் பாக்ஸை முழுசாக யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம அடுத்த கியர் பாக்ஸ் கழட்டும் போது உள்ள கியர் எல்லாமே நல்லா தாங்க இருக்குது. பட் எதனால் சவுண்ட் வருது அப்படிங்கிறது வந்து தெரியல. அதனால இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த கியர்லாம் தனியாக கழட்டிட்டு கிரீஸ் அப்ளை பண்ணிக்கிடுவோம். ஓகே, இப்போ இதில் சவுண்டு முன்னெடுத்ததுக்கு நல்லாவே குறைஞ்சிருக்கு. இப்போ இந்த கியர் பாக்ஸை நம்ம கலெக்டினபடி இந்த இடத்துக்கு நேரம் மாட்டிட்டு அதுக்கான வீல் நட்டை போட்டு டைட் பண்ணிடுவோம். நம்ம அந்த கியர் பாக்ஸை மாட்டும் போது கேபிள் டை போடுறது சுத்தமாக மறந்துட்டாங்க. அதனால அந்த கேபிள் டைப்பை போட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம ஆல்ரெண்டா எடுத்த இந்த கியர் பாக்ஸை சாப்பிட்டுக்குள்ளே மாட்டும் போது இத்தி கூட போகலைங்க. அதனால நம்ம பழைய கியர் பாக்ஸில் அந்த கியரை சேஞ்ச் பண்ணி எடுத்துட்டோம். இதே இந்த இடத்துல மாட்டிக்கிடுவோம்.
இப்போ நான் கண்ட்ரோலுக்கு பவர் சப்ளை கொடுத்துட்டு ட்ரக்கை ஆன் பண்ணலாம். ஃப்ரெண்டில் பார்த்தா அந்த ஆன் சுவிட்சே காணுங்க. அதுக்கு நமக்கு இந்த பேனலில் ஓப்பன் பண்ணால் தான் அந்த சுவிட்ச் எங்கே அப்படிங்கிறது வந்து தெரியும். ஓப்பன் பண்ணால் தான் தெரியுது. எல்லா கண்ட்ரோலுக்குள்ள ஒயருமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டமேனி கொதறி கிடக்கு. இந்த ட்ரக்கை யூஸ் பண்ண குட்டி பையன் பெரிய மெக்கானிக் இருப்பான்னு நினைக்கிறீங்க. ஃபுல்லாக பிரிஞ்சு மேஞ்சிட்டாப்புல. இங்கே பாருங்களேன், ஒயர்லாம் தனித்தனியாக பிரிச்சு கிடக்கு. இதில் நம்ம கண்ட்ரோல் எடுக்கிறது வந்து பெரிய விஷயம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இந்த மோட்டருக்கு எல்லாத்தையுமே தனியாக வந்து கண்ட்ரோல் வந்து இதே மெத்தடில் வந்து எடுக்க போகிறோம். அதை எடுத்துகிட்டு எப்படி எடுத்தேன் அப்படிங்கிறது வந்து சொல்கிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு 4 மோட்டருக்கான ப்ளஸ் ஒன்றாவும் மைனஸ் ஒன்றாவும் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். அதுலேருந்து 2 ஒயரை தனியாக பிரித்து எடுத்துக்கு போயிட்டு டபுள் போல் டபுள் த்ரோ சுவிட்சுன்னு சொல்லுவாங்க, அதில் வந்து கனெக்ஷன் பண்ணியிருக்கிறேன். இந்த சுவிட்சை யூஸ் பண்ணி மோட்டரை ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரன் பண்ண வைக்கலாம். இப்போ இந்த சுவிட்சிலேருந்து 2 ஒயர் எடுத்துக்கு போயிட்டு பேட்டரியில் வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்கிறேன். அதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட் ஆஃப் சுவிட்ச் வச்சிருக்கிறோம். இப்போ நம்ம அந்த கட் ஆஃப் சுவிட்ச் ஆன் பண்ணோம்னா 4 மோட்டர் ரன் ஆரம்பிச்சிடும். அதே போல் அந்த டபுள் போல் டபுள் த்ரோ சுவிட்சை யூஸ் பண்ணி மோட்டரை ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரன் பண்ண வச்சுக்கிடலாம். இதில் நான் ஒன்றே த்ராட்டிலுக்கான கண்ட்ரோல் வந்து கொடுக்கவே இல்லை. அதை நான் ஃப்ரண்ட் சைடில் ஒயர்லாம் சீட் பண்ணிவிட்டு எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து சொல்கிறேன். நம்ம டபுள் போல் டபுள் த்ரோ சுவிட்சிலேருந்து மோட்டருக்கு 2 ஒயர் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, அதில் மோட்டரோட ப்ளஸில் உள்ள ஒயரை பிரித்து த்ராட்டிலோட ஒரு ஒயரில் கனெக்ஷன் கொடுத்துக்கிட்டு த்ராட்டிலோட இன்னொரு ஒயரை மோட்டரோட ப்ளஸில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுத்துட்டோம். அவ்வளோதாங்க. நம்ம த்ராட்டில் கண்ட்ரோல் பண்ணால் மோட்டர் ரன் ஆகும். இப்போ இந்த கட் ஆஃப் சுவிட்ச் இந்த ஃபேனலில் இந்த இடத்துக்கு நேரம் தான் மாட்டுற மாதிரி இருக்கும். பட் கொஞ்சம் லூஸாக இருக்குது. அது பெபி குக்கி போட்டு ஒட்டுற மாதிரி இருக்கும். அதை ஃபைனலாக பார்த்துக்கிடுவோம். அடுத்தது இந்த ஆடியோ போர்டு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக காலி ஆயிடுச்சு. அதை கழட்டி எடுத்துகிட்டு வேறு ஆடியோ போர்டு போட போகிறோம். இப்போ நம்ம கழட்டி எடுத்த ஆடியோ போர்டுக்கு ஆல்டர்னேட்டாக இன்னொரு ஆடியோ போர்டு எடுத்துருக்கிறேன். இது இந்த இடத்துக்கு நேரம் மாட்டிக்கிடும். இப்போ இந்த ஆடியோ போர்டோட ப்ளஸ்ஸை பேட்டரிலேருந்து ஒரு கட் ஆஃப் சுவிட்ச் எடுத்திருந்தேன் பார்த்தீங்களா, அதோட அவுட்புட் சைடில் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது மைனஸ்க்கான ஒயரை பேட்டரியோட டேரக்ட் மைனஸில் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஆடியோ போர்டில் இந்த 2 ஒயர் தான் ஸ்பீக்கருக்கான ஒயர். அதை ஸ்பீக்கருக்கான ஒயரில் கனெக்ட் பண்ணிக்கிடுவோம். இனி நம்ம இந்த கட் ஆஃப் சுவிட்ச் ஆன் பண்ணும்போது ஆடியோ போர்டிலேருந்து வண்டி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு சவுண்ட் வந்து கேட்கும். அப்படியே அந்த ஆடியோ போர்டில் உள்ள பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக எக்ஸ்ட்ரா ஆடியோலாம் சிலது இருக்குது, அதையும் யூஸ் பண்ணிக்கிடலாம். இனி இந்த பக்கெட்டுக்கான மோட்டரை ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரன் பண்ண வைக்கிறதுக்கு இந்த வீலுக்கு டபுள் போல் டபுள் த்ரோ சுவிட்ச் கனெக்ட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அதே மெத்தடில் இதுக்கும் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கான டபுள் போல் டபுள் த்ரோ சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நேரம் இருக்குது. இதை லிவர் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லிவர் நம்ம ஃப்ரண்ட் சைடில் ப்ரெஸ் பண்ணும்போது மோட்டர் ஃப்ரண்ட் சைட்லையும், அந்த லிவரை பேக் சைடில் ப்ரெஸ் பண்ணும்போது மோட்டர் பேக் சைட்லேயும் ரொட்டேட் ஆகும். இப்போ இந்த கட் ஆஃப் சுவிட்ச் இந்த இடத்துக்கு நேரம் வச்சு பெபிக்கு யூஸ் பண்ணி ஒட்டிட்டு அந்த ஃபேனல் செட்டை இருந்த இடத்துல சீட் பண்ணிக்கிட்டேங்க. அடுத்ததாக பேக் சைடில் இந்த ஒரு கவர் கலெக்ட் நம்மளை இதை கலெக்டினபடி ரிட்டர்ன் மாட்டிக்கிடுவோம். இப்போ இந்த பக்கெட் அந்த இடத்துக்கு நேராக மாட்டிட்டு அதுக்கான சாஃப்ட்டை போட்டு லாக் பண்ணிடுவோம். அடுத்ததாக பக்கெட்டை அன்லோட் பண்ணுறதுக்கான அந்த கியர் கூட சேர்த்தாப்புல பக்கெட்டை வச்சுட்டு ஸ்க்ரூ போட்டுக்கிடுவோம். அடுத்ததாக ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் நம்ம ட்ரக்குக்கு ஸ்டேரிங் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இந்த பழைய காரில் உள்ள ஸ்டேரிங் கலட்டி தான் நம்ம ட்ரக்குக்கு யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்டேரிங் சாப்பிட்டு ஸ்டேரிங்கை மாட்டிட்டு அதுக்கான ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணிக்கிடுவோம். அடுத்து இதில் சீட்டுமே இல்லைன்னு சொல்லியிருந்தேன். அந்த சீட்டு இந்த பிளேவுட்டை யூஸ் பண்ணி ஒரு டிக்கி பேஸ் மாதிரி ரெடி பண்ண போகிறாங்க. அதுக்காக டோர் கீழ் வந்து எடுத்துருக்கிறேன். அந்த டோர் கீழே அந்த பிளேவுட்டில் எப்படி நான் சீட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்துங்க. இப்போ இந்த பிளேவுட் இந்த இடத்துக்கு நேராக வச்சுட்டு டோர் கீழோட இன்னொரு சைடு ட்ரக்கு கூட சேர்த்தாப்புல வச்சுட்டு ஸ்க்ரூ போட்டுக்கிடுவோம். அவ்வளோதாங்க. இந்த சீட்டாக யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்படி ஓப்பன் பண்ணி டிக்கி பேஸாக யூஸ் பண்ணிக்கிடலாம். ஓகே, நம்ம கிட்டத்தட்ட ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இனி இதை வாஷ் பண்ணி கிளியராக வந்து கொண்டு வர போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே அந்த உப்பு கரை மாதிரி படிஞ்சிருக்குல்ல, அந்த உப்பு கரையை வந்து ரிமூவ் பண்ணுறது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி MS தோனி வந்து அந்த கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் சீட்டில் இருக்கும்ல, அதை வந்து ஹீட் பண்ணி அழகாக கிளியர் ஆகிற மாதிரி வீடியோ ஒன்று பார்த்தாங்க இன்ஸ்டாவில். அந்த மெத்தட் தான் ட்ரை பண்ண போகிறோம். கேஸ் ஸ்டார்ச்சை தான் வந்து நம்ம ஹீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்த பாருங்களேன், அப்படியே வெள்ளைன்னு உப்பு கரை பறிஞ்சிருக்கா, லைட்டாக அது மேலே ஹீட் பண்ண வேண்டாம். அது பாருங்க, இங்கே பாருங்க, ஒன்றும் ரிமூவ் ஆகுதுதாங்க. இதை யூஸ் பண்ணி அந்த வெள்ளை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். ஒன்றும் ரெட் கலராக மாறி வச்சு பாருங்களேன். அடுத்ததாக மருந்து ஸ்ப்ரேக்கான மோட்டரை யூஸ் பண்ணி கொஞ்சம் ப்ரெஷராக வாட்டர் அடிக்கிற மாதிரி ரெடி பண்ணிடுறோம். எந்த அளவுக்கு ப்ரெஷர் அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதை யூஸ் பண்ணி தான் இந்த ட்ரக்கை ஃபுல்லாக வாஷ் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம ட்ரக்கில் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து ஃபைனலில் பார்ப்போம். இது அப்படியே ஒரு சைடு இருக்கட்டும். அடுத்ததான் இந்த மினி சைக்கிள் தான் ரெடி பண்ண போகிறோம். இந்த சைக்கிளோட மெயின் ப்ராப்ளம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு உள்ள கப்பு வந்து கட் ஆயிருச்சு. அதனால ஃப்ரண்ட் வீல் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு சேக்காகும். பொதுவாக இந்த மாதிரி சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடம் தான் அடிக்கடி கட் ஆயிரும். அதனால தான் நிறையா சைக்கிள் இரும்பு கடைக்கு வந்து வருது. அதை சரி பண்ணணும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சீட் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. நம்ம சீட்டு வந்து மாற்றணும். இந்த 2 ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளில் வந்து இருக்குது. நம்ம அந்த கட்டான எடுத்து வெல்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி வெல்ட் அடிக்கும் போது அதை சுற்றில உள்ள அந்த பிளாஸ்டிக் பார்ட்டெல்லாம் உருகி போயிடும். அப்படி உருவாமல் இருக்கிறதுக்கு அந்த பிளாஸ்டிக் பார்ட்டை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுவோம். அடுத்தது நம்ம சீட்டை கழட்டினா தான் அது கீழே உள்ள அந்த பிளாஸ்டிக்கை வந்து கழட்ட முடியும். இப்போ இந்த இடத்துல ஒரு லாக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லாக்கு கீழே ஒரு லாக் பின்னு போட்டிருப்பாங்க. அந்த பின்னை கழட்டிட்டு அந்த சாப்பிட்டு அப்படியே உரிய எடுத்துரும். இனி எப்படியே அந்த ஹேண்டில் பார் செட்டையும் உரிய எடுத்துட்டு அந்த இடத்துக்கு நேரம் ஒரு லப்பர் புஷ் வந்து போட்டிருப்பாங்க, அதையும் கழட்டி எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க. இந்த பார்ட் தான் கட்டானது தனியாக கட்டாயி போயிருக்கு. இது அப்படியே அந்த இடத்துக்கு நேரம் வெல்ட் அடிச்சுக்கிடுவோம்.
நம்ம இந்த மெட்டல் ஆர்க் வெல்ட் வைக்கிறது கொஞ்சம் பொறுமையாக தான் வைக்கணும். அப்படி இல்லைனா அந்த மெட்டல் பொத்துரும். அப்படி இல்லாட்டினா கேஸ் வெல்ட் வைக்கிறது தாங்க பெஸ்ட்டு. ஃபைனலாக அந்த இடத்துல சின்ன சின்ன இரும்பு பட்டையை வச்சுட்டு ஃபினிஷிங் வெல்ட் அடிச்சிட்டேன். ஓகே, இனி நம்ம கலெக்ட் பண்ணியே ரீஅசெம்பிள் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வண்டி வந்து மூவ் ஆகிற கண்டிஷன் வந்து ரெடி பண்ணிட்டோம். வண்டியில் முன்னே இருந்து சேக்கிங் இத்தி கூட வந்து கிடையாது. அடுத்த நம்ம சீட்டு வந்து ரெடி பண்ணி மாட்ட வேண்டியது இருக்குது. அதை நம்ம மாட்டுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் கொஞ்சம் அழுக்கெல்லாம் இருக்குல்ல, அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடுவோம். நம்ம கலெக்ட் அந்த சீட்டு உட்டுக்கு மேலே ஒரு பாஞ்சு வச்சுட்டு அதுக்கு மேலே சீட்டு கவர் போட்டு எடுத்துருக்கேன். இதை நம்ம சைக்கிளில் கலெக்ட் இடத்துல மாட்டிக்கிடுவோம். ஓகேங்க, நம்ம இதுலேயுமே ஒர்க்கை வந்து அருமையாக வந்து முடிச்சிட்டோம். இதுலேருந்து நமக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறதே ஃபைனலாக பார்ப்போம். இதே எப்படி ஒரு சைடு வச்சுருவோம். அடுத்த அந்த வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க நல்ல கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கு வந்தோம். பட் ஒர்க்கிங் கண்டிஷனில் மட்டும் கிடையாது, அப்படியே முள்ளு ஸ்டாப் ஆனாலும் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம், இல்லை நம்ம பேட்டரி மட்டும் சேஞ்ச் பண்ணி பார்க்க போகிறோம். பேட்டரி சேஞ்ச் பண்ணி ஒர்க் ஆகிட்டா ஓகே, அப்படி இல்லைனா தூக்கி தான் போடணும். ஃபஸ்ட் வாட்சோட இந்த பேக் கவரை கழட்டிக்கிடுவோம். உள்ளே இந்த ஒயிட் கலரில் உள்ள பார்ட்டிங் கழட்டி எடுத்துக்கிடுவோம். இப்போ அதில் உள்ள பேட்டரியை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக புதுசாக ஒரு பேட்டரி எடுத்துருக்கிறேன். அதை அந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிக்கிடுவோம். அவ்வளோதாங்க, வாட்ச்லேயுமே சிம்பிளாக ஒர்க் வந்து முடிச்சிட்டோம். பார்க்க நல்ல கண்டிஷன்லேயே இருக்குது. சின்னதாக பிரச்சனை தான், எதுக்கு இரும்பு போட்டாங்கன்னு தெரில. அடுத்த அந்த சோலார் பேனல் வந்து எடுத்துருந்தோம். இதோட கண்டிஷனே பார்க்குறதுக்கு புதுசாக நல்ல லுக்கில் வந்து இருந்துச்சு. பட் இது எத்தனை வோல்ட் சோலார் பேனல் அப்படிங்கிறத வந்து நம்ம சரியாக வந்து பேக் சைடில் வந்து மென்ஷன் பண்ணல. இப்போ என்ன பண்ண போகிறோம், எத்தனை வோல்ட் அவுட்புட் நம்ம கிடைக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துருவோம். இங்கே பாருங்கள், இப்போயே நமக்கு கிட்டத்தட்ட 17 வோல்ட் வந்து கிடைக்குது. இந்த சோலார் பேனலோட கண்டிஷனே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. இதை நம்ம எதுவும் சரி பண்ண போகிறது கிடையாது. பட் இதை யூஸ் பண்ணி நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் வந்து ரெடி பண்ண போகிறோம். நம்ம இந்த சோலார் பேனலில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். பயங்கர வெயிட்டாக இதை அப்படியே சாச்சிட்டு இந்த எண்ட் இருக்குல்ல, இந்த எண்டில் சோலார் பேனல் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டாக இரும்பு பைப் வந்து கொடுத்துருக்கேன். இந்த சோலார் பேனலில் வந்து பார்த்தீங்கன்னா லாக் வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே போகிற மாதிரி தான். இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம்னா இந்த ஒயரை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிடுவோம். நம்ம இன்சர்ட் பண்ண ஒயரை இந்த வழியாக வெளில எடுத்துருவோம். சோலார் பேனல்லாம் அப்படி இந்த இடத்துக்குமே மாட்ட வேண்டியதான். இனி இதை அப்படி நிறுத்த வேண்டியதாங்க. அப்படி நிறுத்திட்டோம்னா எவ்வளோ காற்று எடுத்தாலும் சரி, மழை எடுத்தாலும் சரி, இத்தி கூட சாயாது. ஏன்னா கீழே வந்து வெயிட் பயங்கரமாக கொடுத்துருக்குறோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலி லைட் வந்து என்ன இருந்துச்சு, இது இந்த இடத்துக்கு நேரம் மாட்டிடுவோம். அடுத்ததாக சோலார் கண்ட்ரோல் பாக்ஸ் ஒன்று என்ன இருந்துச்சு, அதில் சோலாருக்கான பின்னையும் லைட்டுக்கான பின்னையும் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதாங்க, நமக்கு பழைய இரும்பு கடையில் கிடச்சி சோலார் பேனலில் யூஸ் பண்ணி வீட்டுக்கு ஸ்ட்ரீட் லைட் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டு கம்பம் வந்து ரெடி பண்ணிட்டோம். இதோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதே ஃபைனலாக பார்ப்போம். ஓகேங்க, நம்ம பழைய இரும்பு கடையில் எடுத்துக்க வந்த திங்ஸில் ஒரு 4 திங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒர்க் வந்து முடிச்சிட்டோம். இந்த மிச்சம் இருக்கிறது வந்து இந்த கொசு பேட்டை, அதுக்கப்புறம் இந்த ஆங்கிள் கிரைண்டர் வந்து இருக்குது. இதை வந்து பார்ட் 3ல் வந்து ஆட் பண்ணிக்கிடும். ரீசன் என்னென்னா, நம்ம ட்ரக் ரெடி பண்ணோம்ல, இந்த ட்ரக்குக்கே குறிப்பிட்ட டைமிங் வந்து ஏறி போயிடுச்சு. இதே மாதிரி ரெடி பண்ணோம்னா வீடியோ வந்து எங்கேயோ வந்து போயிடும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணி தான் பார்ப்பீங்க. அதனால இதை வந்து பார்ட் 3ல் வந்து ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம இது வரைக்கும் ரெடி பண்ணோம்ல, இதில் நமக்கு என்ன ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கு, இதோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துருவோம். இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த சின்ன சைக்கிளில் நம்ம வச்சு வெல்டிங் எப்படி இருக்குது அண்ட் இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து குவாலிட்டி டெஸ்டிங் பண்ணிடுவோம். இப்போ இந்த சைக்கிளுக்கு மேலே நான் தாங்க உட்கார போகிறேன், என்னோட வெயிட்டை தாங்குறா அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். ஓகே, நல்லா ஜம்முன்னு உட்காந்து புஷ் பேக் சீட்டில் சும்மா நம்மளால மிதிக்க முடியல கால் எடுத்து. ஆனால் இடிக்குது இல்லை, சின்ன பசங்களும் சைக்கிள் நம்ம ஓட்டுறதா எப்படி ஓட்டுறது. ஓகேங்க, வெல்டிங்லாம் தரவாக தான் இருக்குது. வாவ், வீல் நரங்குது நம்ம வெயிட்டுக்கு. இதுக்கு மேலே ஓட்டினோம்னா வண்டி கண்டமாயிரும். இதை சின்ன பசங்கிட்ட ஓட்ட தான் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். நான் வெல்டிங் தாங்குதா அப்படிங்கிறத வந்து பார்த்து என்னோட வெயிட்டை வச்சு நான் வச்ச வெல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. என்னோட வெயிட்டே வந்து தாங்குது. இவனுமே கொஞ்சம் பெரிய ஆள் தாங்க, இவனும் கரெக்டாக கணக்கு தெரில. அப்படியே மிதிச்சு மிதிக்க அப்புறம் இருக்குது. மூவ் ஆகுது. உனக்கு ஒரு ஓகே தானே, உன் காலில் ஒரு இடிக்கல தானே, என்ன ஒழுங்கா ஓட்டுறா. அவ்வளோதானா, சரி ஓகே, விடு. அடுத்தா நம்ம இந்த வாட்சை வந்து ரெடி பண்ணியிருந்தோம். இந்த வாட்செலாம் பெருசாக எந்த ஒரு வேலையுமே பார்க்கல, சிம்பிளாக வந்து முடிஞ்சிருச்சு. நான் திரும்ப சொல்கிறது அதுதான். இதெல்லாம் எதுக்கு இரும்புகளை போடுறாங்கன்னே தெரில. பட் இதை வந்து நானுமே யூஸ் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு லேடிஸ் வாட்ச். ஓ, நல்லா இருக்குல்ல. ஓகே, அடுத்த நம்ம இந்த சோலார் பேனல் இரும்பு கடையில் எடுத்துருந்தோம். இதை யூஸ் பண்ணி வீட்டுக்கு ஸ்ட்ரீட் லைட் மெத்தடில் ஒரு லைட் ஸ்டாண்ட் வந்து ரெடி பண்ணிட்டோம். இதோட பவர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது லைட்டாக ஒரு வியூ பார்த்துட்டு வந்துருங்க. பார்த்துருந்துருப்பீங்க, எந்த ஒரு செலவுமே பண்ணல, நம்ம கையில் கிடச்ச பொருளை வச்சு பண்ணணும், ஓர்த்து தாங்க. ஓகே, இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த ட்ரக்கோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ட்ரக்கில் இந்த இடத்துல ப்ளேவுட் போட்டது பார்த்தீங்களா, அதோட கலர் மட்டும் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு. அதில் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பெயிண்ட் வந்து பண்ணிட்டோம். இப்போ வந்து வண்டியோட மேட்சிங்கே வந்து ஆயிடுச்சு. அப்படியே ட்ரக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போயிடும். கொஞ்சம் கஷ்டம் தான், பட் இருந்தாலும் உட்காந்தானா டெஸ்டிங் பண்ணலாம். அப்படி உட்காந்துட்டு ஒரு காலம் தான் உள்ளே போய் ஒரு காலம் வெளில போட்டால் தான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்குறோம். ஆன் பண்ணிடுவோமா? சவுண்டை பாருங்க, சவுண்டுக்கே காசு கொடுக்கலாம் போல. அதே போல் எக்ஸ்ட்ரா அந்த ஆடியோலாம் இருக்குல்ல, இந்த சாங்ஸ் நிறையா இருக்குங்க. இதெல்லாம் போட்ட காப்பிரைட் ஒரு வாய்ப்பு இருக்குது, அதனால் சைலண்ட் வந்து மாற்றிடுவோம். அருமையாக இருக்குங்க. லைட்டாக ஸ்டாண்டில் கொடுத்தாலும் கப்புன்னு வேண்டுதுங்க. ஆனால் என்ன, நம்ம வெயிட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் வண்டி மூவ் ஆகுது. ஓகே, என் வெயிட்டுக்கு இதே ஓகே அப்படின்னு நினைக்கிறேன்.
நல்லா வளையுதுங்க, சிறப்பு. அப்படியே ரிவேஸ் வந்து எடுத்துருவோம். நம்ம இங்கே டிவி சுவிட்ச் கொடுத்துருங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே த்ராட்டில் கொடுத்தோம்னா வண்டி ரிவேஸ்லேயே மூவ் ஆகுங்க. ஆட்டாமே. வண்டி பிக்கப் தான் இல்லையோ, இவ்வளோ சுலபமாக மூவ் ஆகுது. வண்டி போலீஸ் ஸ்டேஷன் வருதுங்க. அப்படின்னு பக்கெட் டெஸ்ட் பண்ணிடுவோம். பக்கெட் தூக்குதானே. இந்த இடத்துல லிவர் இருக்குது பார்த்தீங்களா, ஆச்சு கரும்பு இது இன்னும் தொல்லையாக இருக்குது. இது எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே, அதுக்கப்புறம் கத்தி கடை கட்டுங்க. இப்போ நம்ம லிவர் இருக்குது பார்த்தீங்களா, லிவர் அப்படி பேக் சைடில் ப்ரெஸ் பண்ணோம்னா அப்படியே தூக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோதாங்க. லிவர் அப்படியே ஃப்ரண்ட்டில் ப்ரெஸ் பண்ணோம்னா பக்கெட் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆயிரும். ஓகே, அப்படியே கிளம்பிட வேண்டியது. நமக்கு நார்மலாக பக்கெட் வந்து தூக்கணுச்சு. இதுவே லோடு ஏற்றிட்டு அதை அன்லோட் பண்ணதா அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இந்த வெயிட்டே போதுங்க எனக்கு. இதுவே தூக்குமா எனக்கு டவுட் வந்துருக்கு. லிவரில் ப்ரெஸ் பண்ணிடுவோமா? ஸோ சரி, சாரிங்க, சுவிட்சே போடல. தூக்குது, முக்குதுங்க. இன்னும் கொஞ்சம் வெயிட்டை குறைச்சிருவோம். ஒரு பக்கெட்டு இப்போ வச்சு தூக்குதேன். அவ்வளோதாங்க, தூக்கிடுச்சு. நம்ம இவ்வளோ மண்ணு தான் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றலாம். ஓகே, நம்ம இந்த ட்ரக்கை வந்து பழைய கடையில் ஒரு 800 ரூபாய்க்கு எடுத்துருந்தோம். இல்லை நம்ம சேஞ்ச் பண்ணதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி சேஞ்ச் பண்ணிக்கிறோம், ஒரு சுவிட்ச் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு ஒரு 1200 போட்டால் கூட டோட்டலாக ஒரு 2000 செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம ட்ரக்கோட புது ட்ரக்கோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைன் சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 35,000 வந்து வந்துருக்கு. பேசிக் மாடல் இந்த ஒரு சும்மா 2 வீல் டிரைவில் உள்ளது வந்து ஒரு 5000 கூட இருக்குது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 வீல் டிரைவ், அதுக்கப்புறம் ஆடியோ பிளேயர் வந்து இருக்குது. நம்ம அதில் கூட பென்ட்ரைவ் குத்தி சாங் கூட கேட்டுக்கிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கெட் லோட் அண்ட் அன்லோட் பண்ணுற மாதிரி பக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இது வந்து நம்ம ஒரு 5000 ரூபாய் கொடுத்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக நம்ம 3000 ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். அடுத்த அந்த பேபி சைக்கிளுக்கான புதுசுக்கான பிரைஸ் வந்து எனக்கு தெரியல. ஆனால் நம்ம செலவு பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 ரூபா செலவு பண்ணியிருக்கிறோம். இது ஒரு 500 ரூபாய் கொடுத்தா கூட இல்லை நம்ம 250 ரூபா ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். அடுத்து இந்த வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கிலே சைக்கிள் சும்மா தான் எடுத்துக்கு வந்தோம். இதை நம்ம செலவு பண்ணது பேட்டரி வத்தி மாற்றிருக்கோம் 30 ரூபா. இது ஒரு 100 ரூபாய்க்கு கொடுத்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா 70 ரூபா ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஓகே, அடுத்தது அந்த சோலார் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு கடையிலேருந்து ஒரு 50 ரூபாய்க்கு எடுத்துருந்தோம். இல்லை எந்த ஒரு வேலையுமே பார்க்கல, நல்ல கண்டிஷன் தான் இருக்குது. இது ஒரு 400 ரூபாய்க்கு கொடுத்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நமக்கு 350 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே, நீங்கள் நம்ம டோட்டலாக செலவு பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2300 ரூபா செலவு பண்ணிக்கிறோம். ஆனால் இதில் நம்ம டோட்டலாக ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 3670 ரூபா வந்து கிடச்சிருக்கு. அண்ட் நம்ம வழக்கமாக சொல்கிற வார்னிங் என்னன்னா, இது எல்லாத்தையும் நம்ம சேல் பண்ண ரெடி பண்ணல, ஜஸ்ட் ஒரு கண்டென்ட் தான். தேவையில்லைன்னு தூக்கி போகிற பொருளை வந்து நம்ம தேவையாக வந்து மாற்றலாம், அவ்வளோதான். இதான் கான்செப்ட். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அப்படி ஒப்பீனியன் மாதிரி தான் கமெண்ட் சர்டிஃபிகேட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.